பெயர் சொல்லுங்க. என் பெயர் கார்த்திகா. சொந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இப்ப நீங்க என்ன குமரி மாவட்ட விவசாயிகளுக்கு ஆலோசனை கொடுக்க போறீங்க? இங்க குமரி மாவட்டத்துல எடுத்துக்கிட்டோம்னா வாழை அதிக சாகுபடி பண்றாங்க. இப்போ வாழையில என்ன மாதிரியான நோய் தாக்குதல் இருக்கு, அது எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற சில மேலாண்மை முறைகளை தகவல் சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. இப்போ நான் இங்க விவசாயிகளை கண்ட வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியல் சாஃப்ட் ராட், அதாவது எட்வினியா ராட் இல்லைன்னா அழுகல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையில அழுகல் நோய் நான் ஒரு விவசாயி கிட்ட பார்த்தேன். அதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது இது முக்கியமா இளம் கன்றுகள்ல தான் இந்த நோய் தாக்குதல் அதிகமா இருக்கு. அதாவது அழுகி கிழங்கு பகுதியில அழுகி துர்நாற்றம் பேசக்கூடிய ஒரு அறிகுறியை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கிழங்கு மட்டும் நம்ம தனியா எடுக்கிற மாதிரி, அதாவது வேர் பகுதியை அகற்றிட்டு மொத்த மரக்கன்றையுமே நம்ம கையால பிடுங்குற அளவுக்கு மிக எளிதா அழுகி வெளியில வந்துரும். இதைதான் நம்ம அறிகுறியா பாக்குறோம். இதை எளிதா நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல வடிகால் மற்றும் மண் பராமரிப்பு செஞ்சாலே இது குறைந்த அளவுக்கு குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம நோய் இல்லாத கன்றுகளை மட்டும்தான் நம்ம நடவு செய்யற மாதிரி இருக்கும். நோய் இல்லாத கன்றுகள் அப்படிங்கும்போது பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம பார்த்தோன்னே அந்த அழுகல் நோய் இருக்கிற கன்றுகள் நம்ம பார்த்தாலே அதுல இருந்து இது துர்நாற்றம் வீசக்கூடியது சில அறிகுறிகள் நம்ம அதுல பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அதாவது நல்ல தாய் கன்று கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த கன்றுகளை மட்டும் எடுத்து நடவு செய்யும் போது இந்த நோய் தொற்று கொஞ்சம் குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம சுத்தமா களை செடிகள் இல்லாம நம்மளோட வயல்வெளியை சுத்தமா பராமரிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா நோய் வந்த பிறகு எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா 30 நிமிஷத்துக்கு நம்ம இந்த கன்றுகளை நடவு செய்யறதுக்கு முன்னாடி காப்பர் ஆக்சிக்ளோரைட் 10 லிட்டர்ல 40 கிராம் கலந்து 30 நிமிஷத்துக்கு அதை ஊற விட்டு அதுக்கப்புறம் அதை நடவு செய்யும் போது விதை நேர்த்தி பண்ணுவோமே, இதுல கிழங்கு நேர்த்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த கிழங்கு நேர்த்தியை பண்ணி நடவு செய்யும் போது இந்த பாக்டீரியல் அழுகல் நோய் வராம நம்ம பாதுகாக்கும். உங்க பேரை சொல்லுங்க, உங்களோட சொந்த மாவட்டம். நான் சுபலட்சுமி, தர்மபுரியில இருந்து வரேன். என்ன காரணம்?